வணக்கம். நம்பூமி சேனல் சார்பாக நான் உங்கள் ஷரவணன். இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிற படம் ஏஜென்ட் சாய் ஸ்ரீனிவாச ஆத்ரேயா. 2019 ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 2 விதமான பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து பெஸ்ட் மூவிஸ், இன்னொன்று வந்து ஹைலி ரெக்கமெண்டட் ஹாலிவுட் மூவிஸ். ரெண்டுலேயுமே அந்த காலகட்டத்தில் அதிகமாக பேசப்பட்ட படங்களோட லிஸ்ட்டும், அவார்ட் வின்னிங் மூவியோட லிஸ்ட்டும், நம்மளோட ஃபேவரட் ஸ்டாரோட பெஸ்ட் மூவிஸோட லிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது. பார்க்காதவங்க பார்த்து செக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்ரீனிவாச ஆத்ரேயா இவர் ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்ட். நெல்லூரில் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெனக்கிடுறாரு. ஒரு கேஸ் கூட கையில் மாட்டல. பட்ஜெட்டும் இடிக்குது அவருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு மூலியமாக ஒரு கேஸ் வருது. அதாவது ரயில்வே ட்ராக்கில், அதாவது ரயில்வேக்கு பாலத்துக்கு கீழே அடிக்கடி கண்டெடுக்கப்படுற ஒரு பணம், ஆணோ பெண்ணோ மிக்ஸ் ஆகி வருது அந்த ரயில் போகிற இடத்துல. அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அது ஓப்பன் செட் கேஸாக மூடிடுறாங்க. அந்த கேஸை நீ எடுத்து சால்வ் பண்ண அப்படின்னா உனக்கு சரியான பேர் வரும். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த கேஸ் எடுக்கிறாரு. அந்த கேஸ் எடுத்ததுக்கப்புறம் இவருக்கு ஏற்பட்ட விளைவுகள், அந்த கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையா, இதுதான் ஏஜென்ட் சாய் ஸ்ரீனிவாஸ் ஆத்ரேயோட மொத்த கதை. இது இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான தாட் இருக்குது. செத்ததுக்கப்புறம் நம்ம காசியில் இது பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களோட பாவம் போயிடும் அப்படின்னு நினைக்கிற ஜனங்க இன்னும் இருக்காங்க. ஸோ அப்படி நினைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களால போக முடியாது அப்படின்னும் போது ஒரு ஏஜெண்ட்டை பிடிச்சி அந்த பணத்தை காசியில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி பைசா கொடுத்துட்றாங்க. இது வடநாட்டில் கிராமங்களில் நடக்கிற ஒரு சம்பவம். ஆனால் அந்த கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னா, அதை எடுத்துகிட்டு போய் பேக் பண்ணி ஏதோ ஒரு மூலையில் தூக்கி வீசிடுறாங்க. இந்த சம்பவம் இந்தியாவில் ஒரு கட்டத்தில் நடந்த சம்பவம். இந்த சம்பவத்தை விரிவாக அலசி ஆராய்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. கடைசியில் இந்த சம்பவத்துக்கும் அந்த ஏஜென்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது தான் கடைசியில் சொல்கிறாங்க. இந்த படம் ஒரு தரமான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி. தெலுங்கில் ரிலீஸ் ஆன படம். IMDbலேயே 8.2 கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. இந்த படம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், மிஸ்ட்ரி, அந்த மாதிரி படத்தை விரும்பி பார்க்குறவங்களுக்கு என்னோட ரெக்கமெண்டேஷன். இந்த படம் தரமான சீட்டட் த்ரில்லர் மூவி. பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி சுவாரஸ்யமான கதைகளத்தோட அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை வெளிப்படுத்துங்க. அது அடுத்தடுத்த வீடியோக்களை நான் போடுறதுக்கு உண்டான ஒரு உத்வேகத்தை எனக்கு கொடுக்கும். நன்றி. ஜெய் ஹிந்த்.